ஒரு சேலை நெய்ய ஒரு நெசவாளி 20,000 தடவை கை கால் ஆட்டணும். அவங்களுக்காக தான் நான் இந்த சேலையை உடுத்துறேன். ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் சன்னு சுந்தரங்க. சின்ன பையன்ல ஒரு 13 வயசுல நெய்றேங்க. 13 வயசுல 13 வயசு சின்ன பையன்ல நெய்றேங்க. எங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரு, அந்த வேலை செஞ்சுட்டு வரேங்க சார். நான் உங்க பேர் என்ன? பூவாராகவன். எத்தனை வருஷமா இந்த தறி நெய்யுறீங்க? நான் ஒரு 12 வருஷமா நெய்றேன். இந்த தறி பேர் என்ன? இந்த தறி கைத்தறி. இந்த தறி பேர் என்ன? இந்த பொருள் சீலை நெஞ்சு முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும்? செஞ்ச சேலை ஒரு 5 நாள். நாளைக்கு 1.5 சில 2 சிலோடு ஓட்டிடலாம். நான் அதில் வந்து 4-5 நாள் ஆகும் ஒரு சில ஓட்டேன். பவுலில் போனால் விஷத்தறி, அது விஷம் ஓடும், ஜாஸ்தி ஆகுதும். நம்ம கைத்தறி முதல்ல தான் நெய்வோம். அதனால சீலை வந்து 5 நாள் 6 நாள் கூட ஆகும். பவர்லூமுக்கும் கைத்தறிக்கு என்ன வித்தியாசம்? மோட்டர் தள்ளி விட்டு அதை கொண்டு ஓடிட்டே இருக்கும். அது கரண்ட்ல வந்து ஓடுமா? இது கரண்ட் ஓடும் மோட்டர். அது இது கரண்ட்ல அது கையில் நெஞ்சிடுவாங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ரொம்ப நாள் 10-20 வருஷம் வச்சு கூட நம்ம கட்டினாலும் அது அப்படியே இருக்கும் நம்ம கைத்தறியில். கைத்தறியில் வந்து நல்லா நெருக்கி அடிக்கலாம். அதை வாட்டை வந்து நாம தான் இழுத்து அடிக்கும். அதனால அதை நெருக்கி அடிச்சிடலாம். இது வந்து பல்லு ஓடும். நம்ம பிக்க எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி ஓடும். தொழிலெல்லாம் வியாபாரமே இல்லை. சுத்தமாக 6 மாதம் வியாபாரம் இல்லை. முதலாளிகளாக நிறுத்தி கொடுக்குறாங்க. அதனால நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். தொழில்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது எதனால காரணம் நினைக்கிறீங்க? இதனால காரணம் உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி நன்றி. நன்றி. ரேட்டு இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கும். வியாபாரம் நல்லா தான் இருக்கும். வாங்குறவங்க கம்மியாக தான் இருக்கும்.